ஹலோ கேமரா அங்க இருக்கு, நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? இல்லப்பா, இன்னைக்கு இந்த டோர்ல இருந்து ஒருத்தன் வர போறாங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம ஷோவே போக போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க தானே எதிர்பார்த்திருக்கணும். நானு கரெக்ட் தான், வேலையில வந்து கருத்தா இருக்கு. எங்க வந்திருக்கிறோம், எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பூங்குடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். சோ பூங்குடி கூட நிறைய விஷயம் பேச போறோம். சோ இந்த வீட வந்து அவங்க ஏற்கனவே நிறைய வந்து பாத்திருப்பாங்க. இப்ப கரண்டா வந்து சீரியல்ல வந்து வீட்டு திண்ணைக்கு தான் வந்து போக்கஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால அந்த திண்ணையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களோட பூங்குடி கூட தான் எனக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய் பூங்குடி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னா, கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி பூங்குடி ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்து என்னோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ 1 இயரா வந்து ஒரு சீரியல் போறதுங்கிறதே ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்படி இருக்கு இந்த இடத்துல இருந்து அந்த ஜேர்னியை திரும்பி பாக்குறதுக்கு? இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், இது ட்ரீம் கம் ட்ரூன்னு. நான் இப்போ வந்து அந்த ட்ரீமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 1 இயர் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்டில் என்னால் வந்து இன்னும் நம்ம தான் பண்ணுறோமா, நம்மளோட சீரியலாக நம்ம தான் பூங்கொடியா அப்படின்ற மாதிரி தான் இன்னுமே எனக்கு அது வந்து சரி ஓகே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இன்னும் அந்த ஒரு செட்டிலான அந்த ஒரு மைண்ட் செட்டே வரல. இப்போயுமே வந்து ரொம்ப அதை வந்து நினச்சி இன்னும் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்படி கேட்குற சாருவை கேட்டாக்க நான் வேற மாதிரி கேட்கலான்றதே ஓப்பனா இல்லைம்மா. எங்க ட்ரீட்டு, ஏன்னா இதே பூங்குடி ஸ்வேதாவை நம்ம வந்துட்டு வணக்கம் தமிழாவில் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய ப்ராஜெக்ட் லான்ச்சுக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. லைக் டைம் ஃப்ளைஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ அந்த 1 இயர்ல நிற்கிறோம். திரும்பி பார்த்தா எப்படி இருக்குது ஒரு ட்ராவல்? ஆக்சுவலி ரொம்ப சூப்பர்பான ஒரு ஜேர்னி தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது வந்து டச்வுட் தான் சொல்லிக்கணும். டீமாக இருக்கட்டும், மொத்த நம்ம கோஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறேன், இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்துலையுமே கேட்க முடியாது. வீட்டில் நமக்கு என்ன தான் நமக்கு ப்ரெஷர் இருந்தாலும், வெளியில் நமக்கு என்ன ப்ரெஷர் இருந்தாலும், நம்ம இங்கே ஒர்க் பண்ண வந்துட்டா இந்த வீடு வந்து இது ஜஸ்ட் அந்த பூங்கொடியோட வீடு மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற ஈவன் லைட் மேன் அண்ணா, மேக்கப் அண்ணா, நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. மக்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், நம்ம இங்கேயே நம்ம போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்து பேசுவாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட ஒருத்தவங்க ஊர்லேருந்து வந்தோன்னு சொல்லி வந்து பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக பூங்குடி கேரக்டரே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர், குறிப்பாக நிறைய பெண்களுக்கு. ஏன்னா போகிற வீட்டில் இப்போ மாமியார் கொடுமை அப்படிங்கிறது வந்துட்டு சீரியலில் நிறைய நம்ம பார்த்துட்டாலும், இங்கே வந்து அப்பாவும் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டு. படிக்கிறது என்ன கொடுமைப்படுத்துறதுக்கு தான் இந்த சீரியல்ல நிறைய பேர் எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் படிக்கிறது 10th 12th இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சீக்ரெட்டா ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது நிறைய பெண்கள் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து இதெல்லாம் பேசிக்ஸ், ஆனா அதையே போராடி வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஃபீல் ஆகுது? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, நார்மல் இந்த கேரக்டரை தாண்டி பர்சனலாகவே நான் கொஞ்சம் இந்த பூங்கொடியோட நிறைய அந்த தாட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சிமிலராக மேட்ச் ஆகிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டரில் நான் பர்ஃபெக்டாக என்னால் ப்ளே பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இங்கே நான் ரெகுலராக நம்ம வந்து சீன் பேப்பர் நான் பார்க்குறதோ, அதில் நான் வந்து டயலாக்ஸ் பார்க்குறதோ, அந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் இல்லை எனக்கு. நான் மார்னிங் வரேன்னா என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அது நம்ம ப்ளே பண்றோம், அவ்வளவுதான். பட் எந்த சீன்ஸுமே எனக்கு வந்து இது நம்ம சீனா நம்ம நடிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததே கிடையாது. நான் வந்து பேசுற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பொதுவாக கேர்ள்ஸ்ன்றது மட்டும் கிடையாது, நம்ம வந்து தப்பான ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா தான் நம்ம மற்றவங்களோட கன்சர்ன் பத்தியும் நம்ம யோசிக்கணும், நம்ம பண்றது கரெக்டான விஷயத்தை பத்தி யோசிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் கரெக்டா படுது அண்ட் அது யாரையும் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கும் போது நமக்கு தேவைப்படுற விஷயத்த ஒரு பொண்ணு பையன்றதை தாண்டி நமக்காக நம்ம தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்காக இவங்க நிக்கல, எனக்காக இவங்க பேசலன்றதெல்லாம் செகண்டரி. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நமக்காக அப்படின்றது தான் மெயின். ஸோ இந்த பூங்கொடியோட கேரக்டரும் அப்படிதான். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு 10 பேர் எதிர்பார்ந்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அது கரெக்டுன்னு படுது, அதை எந்த பர்சனுக்கு கன்சர்ன் பர்சனுக்கு அது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தோன்றப்ப அதை அவங்க யோசிக்காம பண்ணுவாங்க. சூப்பர். அண்ட் பொதுவாக வந்துட்டு இப்போ சீரியலில் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் நல்லதுங்க. என்னது நெகட்டிவ் ரோலா ஒரு பவுண்டரியே கிடையாது. ரகுவரன் சார் சொல்கிற மாதிரி தான், ஹீரோவா இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி நெகட்டிவும் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ பூங்குடியாக பாசிட்டிவாக வந்திருக்கிறீங்க.
எது பிடிச்சிருக்கு? இல்லை எனக்கு வந்து பாசிட்டிவ் பண்ணுன்றது ரொம்ப ஆசை. Okay. ரொம்ப ரொம்ப ஆசை. பிகாஸ் வந்து இப்போ கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நீங்களே அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. லைக் நம்ம அப்படிதான் போல அப்படின்ற மாதிரி நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஜென்ரலாகவே நான் வந்து ஒரு காமான பர்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுதான் பயந்துட்டேன். ஒருவேளை பூங்குடியா மாதிரி பேசுறாங்களோ சுவேதான்னு. இல்லையே. இல்ல அதுதான் சொல்றேன். ஜென்ரலாவும் நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் கிடையாது. அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது எல்லாருமே இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஆஸ் அ ஆர்டிஸ்டா, ஆஸ் அ ஆக்டரா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எனக்கு வந்து ப்ளே பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாம, கோவம் அழுகன்றது மட்டும் இல்லாம அதுலயே நம்ம நிறைய ப்ளே பண்ண முடியும். நான் வந்து இந்த பூங்குடி கேரக்டர்ல எனக்கு அது மாதிரி நிறைய ப்ளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா ஆமா. இப்ப சோகமா இருக்கேன்றதுலயே என்னால நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நான் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி நியூஆன்சஸ்லாம் வச்சு நான் வந்து ஜாலியா ஐம் லிவிங் தட் கேரக்டர். இப்போ ஸ்வேதாவுக்கும் பூங்குடிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இருக்குல்ல, மெயின் டிஃபரன்ஸ் என்ன? மெயின் டிஃபரன்ஸ் வந்து ஸ்வேதா பாயிண்ட் நம்பர் 1. ஸ்வேதா வந்து ஏதாச்சும் இப்போ பேசுறாங்க ஏதாச்சும்னா பூங்குடி வந்து அந்த அளவுக்கு வைலண்டாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எதா இருந்தாலும் பேசி தான் அவங்க வந்து. ஸ்வேதா வந்து கொஞ்சம் ரொம்ப வைலண்ட் தான். சொன்னா கேட்டா கேட்டுக்க, இல்ல போய்கிட்டே இரு. ஆனா இந்த சைடுல புரிஞ்சுக்கடா. ஆமா புரிஞ்சுக்க. நான் தான் சொல்றேன்ல, உனக்காக தானே சொல்றேன். அப்படிதான் இருக்கும். பட் ஸ்வேதா அப்படியே ஆப்போசிட். பூங்கொடி வந்து அவங்களோட லைஃப் இருக்கு, நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டில தான் இருக்கணும், இது நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரியான யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அண்ட் அவங்க பண்ற விஷயங்கள் வீட்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம அதை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிப்பாங்க. பட் ஸ்வேதாவா நான் அப்படி கிடையாது. அது இதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படுதுன்னா அது பின்னால என்ன ஆகும் அதெல்லாம் அதை பத்திலாம் நான் யோசிச்சதே கிடையாது. அதனால பெரிய ஆப்பு வருதுன்னாலும் அதை நான் வாங்கிக்கவும் ரெடியா தான் இருப்பேன். இப்போ பாக்குறவங்களுக்கு இந்த பொண்ணு என்னப்பா ஸ்வேதா டக்குன்னு பாரு இப்போ பூங்குடி பண்றாங்க அப்படின்னு. ஆனா சில ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, தாண்டி வந்திருப்பீங்கல்ல. பூங்குடிக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி ஸ்வேதா கொண்டு வந்திருக்கும். எது ஒரு ஹார்டஸ்ட் பார்ட்டா இருந்துச்சு அதுல இருந்து நீங்க தாண்டி வந்ததுக்கு? அஸ் விமனா இருக்கலாம், ஸ்வேதா இண்டிவிஜுவலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லை நான் வந்து ஜென்ரலாக நான் ரொம்ப ஃபேமிலி ரொம்ப ஓரியன்ட் நான். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு நம்ம வந்து வெளியில் எவ்வளோ ப்ராப்ளம்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து ரொம்ப நம்ம கனெக்டாக இருப்போம். அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஹர்ட் ஆச்சுன்னா அது நமக்கும் ஹர்ட் ஆகும். ஸோ நம்ம அப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் அளவில் நம்ம யோசிச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நான் இதை நான் பிளஸ்ஸிங்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ என்னோட ஃபேமிலியை நான் வந்து பார்த்துக்கிறேன். ஒரு 8-9 இயர்ஸாக என்னோட தம்பியை நான் படிக்க வச்சிருக்கேன். என்னோட தம்பி 2 டிகிரி முடிச்சிருக்கான். இப்போ அவன் படத்துல ஸ்வேதாவோட ரியல் லைஃப் ஸ்டோரியவே நம்ம கடன் வாங்கி இன்னொரு படம் பண்ணிடலாம் போல இருக்கே. சீரியல்ல நடிச்சிட்டு இந்த சைடு தம்பியை படிக்க வச்சிட்டா. தம்பி பேரு? அவன் பேர் பாலாஜி, தனுஷ்னு அவன் பேர். வீட்டுல பாலாஜின்னு கூப்பிடுவோம். ஸோ அதனால அவனை நான் வந்து படிக்க வச்சிருக்கேன். ஸோ அவன் 2 டிகிரி முடிச்சு இப்போ அவனோட லைஃப் அவனுக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. என்னோட அப்பா அம்மா இப்போ வந்து ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்காங்க. அண்ட் நானா சொந்தமா இதை நான் வெளியே கூட நான் சொல்லல, அவங்களா கேட்ட நம்மளுக்கு வர அப்டேட்டா இல்ல இந்த விஷயம் தெரியும். பட் இப்ப நான் அடுத்து நான் சொல்ல போறது நானா வெளியே அந்த அளவுக்கு சொன்னதில்ல. நானா சம்பாரிச்சு சொந்தமா என்னோட ஃபேமிலில ஃபர்ஸ்ட் கார் நான் வாங்கியிருக்கேன். இது என்னன்னா எங்களோட ஃபேமிலியில இது நாங்க இது பண்ணி ஃபர்ஸ்ட் கார். இது வந்து நிறைய பேருக்கு இது நார்மலான விஷயமா இருக்கலாம். பட் நிறைய ஆடிஷன்ஸ்க்கு நான் வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு 10 rupees 15 rupees டிக்கெட்டுக்கு கூட இல்லாம நாங்க வித்தவுட்ல எல்லாமே கூட நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். நாங்க வந்திருக்கோம் ஆடிஷன்லாம் போயிட்டு. இதே சினிமா இண்டஸ்ட்ரியில நான் ஒரு 300 rupees பேமெண்ட்டுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் எங்கள் அம்மா வந்து என் கூட இருந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டதுக்கு இப்போ அவங்க எங்களுக்குன்னு ஒரு கார் இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது மற்றவங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம், எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரம் அந்த கார் போய் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களாவா நீங்கள் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ பூங்குடி வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆல் தட் இஸ் ஓகே. இப்போ ஸ்வேதாக்கு எப்படி ஒரு ஆண் மகன் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுனா என்னவாக இருக்கு? காரை சொல்லிட்டீங்க, வீட்டு கார் பத்தி கொஞ்சம் ஃபியூச்சர் வீட்டு கார் பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒரு நல்ல ஆண் மகன் அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவாக? இல்ல எனக்கு என்னன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் பெருசாலாம் எனக்கு வந்து இல்லை. நம்ம என்ன பண்றோமோ அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளோட ஜோன்ல அவங்க வந்து விட்டுறணும்.
லைக் அவங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸும் அவங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம மேலே போடாமல் அவங்களுக்கு எப்படி ஒரு செப்பரேட் லைஃப் இருக்கோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு லைஃப் இருக்கு அண்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையிலே என்னை வந்து வச்சுட்டு இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு நான் அவங்க ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம். அந்த ஒரு ஜோன் கொடுத்துடணும். அது வந்து ஸ்வேதா ஜோன் அப்படின்றது. வேற ஏதாவது அதாவது வந்துட்டு எனக்கு பியர்டு உள்ள மாப்பிள்ளை பிடிக்கும், இல்ல எனக்கு ஹைட்டா இல்ல என்னன்னா இதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட வணக்கம் தமிழால தான் இப்படி ஒரு செக்மெண்டே பண்ணோம். இல்லைங்க, அது செக்மெண்ட்டுக்கு இது பேர் கேள்விங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 6 அடி உயரம்? ஆமா கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எனக்கு நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. தாடி கண்டிப்பா இருக்கணும், தாடி மீசெல்லாம் கண்டிப்பா. பாடி 2 ரொம்ப ஓவராலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நார்மலா அவங்க சிவா மனசுல சக்தி ஜீவா மாதிரி கொஞ்சம் தொப்பையோட அவருக்கு தாடி இருக்காதே ஃப்ரெண்ட். அப்புறம் ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரி, அதான் இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால நான் இல்ல எனக்கு நான் ஆல்ரெடி அப்படி ஒருத்தர் இது பண்ணி நான் வச்சிருக்கேன் நான் இருக்கிறாரு. சோ அதனால யாரையும் சொல்லணும்ன்ற ஸ்பெசிபிக்கா இது நானே அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஓகே, இது உங்களுக்கு தான். இது நாங்க டெடிகேட் பண்ணிக்கிறோம். இந்த கருத்து கணிப்பு இந்த क्वेश्चन எல்லாம் இப்ப தேவைப்படாது. அந்த பேப்பர் கசக்கி தூக்கி அப்படிக்கா போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து இவங்களுக்கு ஆனா ஒண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு போட்டு உடைச்சிட்டீங்க. இத பாத்துட்டு இருக்கிற உங்களுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னது ஸ்வேதாவுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே. ஆப்வியஸா இப்ப ஸ்வேதாவை பத்தி தெரியுது அப்படிங்கும்போது நான் என்னோட ஃபேன்ஸ் கண்டிப்பா நான் வந்து இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. என்ன ஒரு ஃபேமிலி அப்படின்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. போட்டாங்க செம்ம ஸ்மார்ட்டா பேசுறாங்க. இந்த பொண்ணு பொழிச்சுக்குமா கிட்ட நிறைய கேள்விகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க தான் ஏதோ எங்களை வச்சு ஷோ நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு வைபா போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி நாங்க விட மாட்டோம். உங்களை கேம் வச்சு லாக் பண்ணலாம் இருக்கோம். என்னடா என்ன கனெக்ட் பண்ண போறோம்? நீயே பெட்டரா சொல்லுவ. ஓகே, உங்களுக்கு நாங்க என்ன கேம் வச்சிருக்கோம்னா ரியாக்ஷன் கேம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். சீரியல் அப்படின்னாலே வந்துட்டு ப்ராம்ப்ட்ல வந்து நடிப்பாங்க. பின்னாடி ஒருத்தவங்க டயலாக் சொல்லும் போது நீங்க முன்னாடி அதை நடிப்பீங்க. இப்போ நாங்க ஒரு இமோஷன் சொல்லிடுவோம். அந்த இமோஷன்ல இருந்து நீங்க மாறக்கூடாது. நாங்க என்ன டயலாக் சொல்றோமோ அதை நீங்க வந்து அதே இமோஷன்ல நீங்க சொல்லணும். எஸ், ஆமா, அந்த எமோஷன் சேலஞ்ச் இருக்கணும். டயலாக் நாங்க சொல்றது. ஓகே சரியா? டன். ஓகே, இப்போ உங்களோட எமோஷன் ஃபர்ஸ்ட் நான் எமோஷன் கொடுத்தேன். ஓகே, இப்போ உங்களோட எமோஷன் வந்துட்டு ரொம்ப சோகமா, ஒரு வருத்தம், ஒரு வலி, அப்படியே வேற உள்ள இருந்து புட்டிங்கி போட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு வலி. சாவித்திரி மாதிரி கண்ணுல இங்க தண்ணி நிக்கிற அளவுக்கு ஒரு சோகம். சரியா? அந்த சோகத்தை நல்லா ஏந்தி நீங்க நிக்கிறீங்க. சரியா? நின்னுக்கங்க. நின்னுட்டேன். ரெடி. இப்போ டயலாக் நீங்க சொல்லுவீங்களா? டயலாக் சொல்லுவோம். சொல்லுங்க. ரெடி. ஓகே, ஆக்ஷன். நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஒரே ஒரு 2 இட்லி தானே கேக்குறேன். 2 இட்லி மட்டும் தானே கேக்குறேன். இல்லாட்டி நூடுல்ஸாவது செஞ்சு கொடுங்க. நூடுல்ஸாவது செஞ்சு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வேண்டாம். வெஜிடபிள்ஸ்லாம் கூட வேண்டாம். நார்மல் மசாலாவை போட்டு வேக கூட தேவையில்லை. அப்படியே அரை பச்சையா எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு திண்ணையில ஓரமா கிடப்பேன். இப்போ பசி வயிறு வலி ஜாஸ்தியாவது, இன்னும் அழுகு வருது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஆச்சும் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். உனக்கு மனசாச்சே இல்லையா? எனக்கு அந்த பொண்ணு நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு நான் சீனுக்குள்ள போயிட்டேன் நானு. சே, இதுக்காக அது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பொம்மையை கொடுத்து இப்ப ஊசியை குத்து அவங்க கை கால் வலிக்கின்றோம். அதுதான் டேலண்ட் அவங்க பண்ணாங்க. பாத்தியா எவ்வளவு கேவலமான இந்த டயலாக் எவ்வளவு அழகா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா நாங்க சொன்னோன்றக்காக நூடுல்ஸ் அரப்பச்சேலாம் அப்படி பார்த்தீங்களா? ஆனாலும் தின்ன உங்களை விட்டு போக மாட்டேது பாருங்க. தின்ன கூட நம்ம கனெக்ட் ஆகிறோமா? அதான். சரி, ஓகே. அடுத்த எமோஷன் பயங்கரம் லவ் கொடுத்துருவோமா? லவ் ஃபுல் ப்ரொபோசல் மோட்ல வந்து இருக்கீங்க. இப்படி சொல்லக்கூடாதுப்பா. அவர் இருக்காருல்ல, அவர் இப்ப இங்க வந்திருக்கிறாரு. அந்த ஒரு இதுக்குள்ள போயிடுறீங்க நீங்க. ஓகே, எப்படி இருக்கேன்னா இந்த பக்கம் அவ்வளவுதானே. அப்படியா? இல்ல நம்ம கேரக்டர். சரி, ஓகே. பூங்குடியாவே இருங்க. எங்களுக்கு ஸ்வேதா வேணாம், எங்களுக்கு பூங்குடி தான் வேணும். ஓகே, ஓகே. பூங்குடி வந்து லவ்ல வந்து இருக்காங்க. இப்போ வந்து டயலாக். டேய், இப்ப தாண்டா ஒரு கொலை பண்ணிட்டு வந்தேன். இப்பதாண்டா ஒரு கொலை பண்ணிட்டு வந்தேன். மாட்டிக்க கூடாது, அதனாலதான் உங்க வீட்டுக்கு மாட்டிக்க கூடாது, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலி இன்னொரு உண்மையை உன்கிட்ட சொல்லணும். இன்னொரு உண்மையை உன்கிட்ட சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி 5 கொலை பண்ணிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே 5 கொலை பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு சைக்கோ. கடைசியா சிக்கினது நீதான். கடைசியா இப்ப என்கிட்ட சிக்கினது எங்கேயும் ஓடாத. அதனால எங்கேயும் ஓடாத. ஓடுனேன்னா துரத்தி கொள்ளுவேன். நின்னுட்டே இருந்தேன்னா இப்படி பார்த்தே உன்னை கொன்னுடுவேன். என்னை பார்வையாலே தானே. இல்லம்மா, பொறுமா, சிச்சுவேஷன் நான் கொண்டு போறேன். இங்க இருந்து ஒரு பாட்டு வைக்கிறோம்.
அந்த பாட்டுல அவர் ஓடுறாரு பின்னாடி கத்தியோட அவங்க பின்னாடி வராங்க அப்படியே ஒரு சாங் இது தமிழ் ஸ்லோ மோஷன் இப்படி எங்கயா சாங் வந்து பாத்துருக்கியா இல்ல கரெக்ட் தான். ஓகே இப்போ வந்து கோவம் ஓகே இது இந்த கோவத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் வந்துட்டு நம்ம வந்து சிச்சுவேஷன் கோவம் நம்ம டயலாக் மட்டும் என்னன்றதை யோசிச்சுக்கோம் ஓகே கோவமா நல்லா ஃபுல் ஸ்வேதா ஃபுல் பூங்குடி எல்லாம் சேர்த்து வச்ச கோவம் ரெடி. இப்போ வந்து உங்களோட பாஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க ஓகே நீங்க யார் வேணா உங்க மனசுக்கு பிடிக்காத யார் வேணா யாரையும் நினைக்க தேவையில்ல. அதான் கோவம் வந்துருச்சு அவ்வளவுதான் கோவம் வந்துருச்சு யாரெல்லாம் நினைக்க தேவையில்ல. டயலாக் சொல்லுங்க அவ்வளவுதான் மூஞ்சி அது மூஞ்சியா இது பாக்க செம காமெடியா இருக்கு. செம காமெடியா இருக்கு. ஆளும் மூஞ்சியும் மீசையும் மூஞ்சும் மீசையும் எனக்கு ஒரே சிரிப்பா வருது. சிரிப்பா வருது. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க வேலை பாக்குறது ரொம்ப இங்க பிடிச்சிருக்கு. வேலை பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சம்பளம் தரீங்களோ இல்லையோ நீங்க சம்பளம் தரீங்களோ தரலையோ நான் இங்க வேலை பாப்பேன். நான் இங்க தான் வேலை பாப்பேன். இதே மாதிரி சந்தோஷமா இதே மாதிரி சந்தோஷமா டெய்லி இதே மூஞ்சி டெய்லி வச்சுக்கிட்டு இதே மூஞ்ச வச்சுக்கிட்டு சந்தோஷமா உங்களை வந்து பேசுவேன். சந்தோஷமா உங்ககிட்ட வந்து பேசுவேன். வாவ் அடடே பாஸ் ஒரே வார்த்தை சொல்லுவார் தேவையில்ல நீ வெளியே போ இப்படி இல்ல இப்படி ஒரு மூஞ்சி வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிதான் இருக்கும். இல்ல என்கிட்ட இந்த மாதிரிலாம் யாராவது வந்து சொன்னாங்கன்னா எனக்கு அவங்க மேல லவ் எனக்கு அவங்க பிடிச்சிரும் அந்த மாதிரி. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. பட் என்னங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் டாப் 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 டாப்னு உங்களை வச்சு சீரியல் ஷூட் பண்ணும்போது 2 ஹவர்ஸ்லயே முடிச்சுட்டு பேக்கப் அப்படி சொல்லிட்டு அது நீங்க வந்து எங்களோட சீரியல் டீம் கிட்ட தான் கேட்கணும். யாராவது டீம்ல சரி உங்க டீமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்க பார்த்துலாம் அவங்களும் வந்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றீங்களே சின்ன வயசுல இருந்தே இந்த ஆக்டிங் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு ஜாஸ்தியா? இல்ல ஆக்சுவலி எனக்கு அது ஞாபகமே இல்ல. நான் வந்து எனக்கு ஆக்டிங்ல எப்படி உண்மையா சொன்னாங்க பத்தியா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலயே ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டிராமாக்கு நான் எங்க அம்மா கூட போனேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு அது வந்து எனக்கு அது ஞாபகம் இல்ல. எனக்கு ஆக்டிங்ன்ற பேஷன்ல தான் நான் வரணும்னு இது பண்ணேன்னா அது எனக்கு ஞாபகம் இல்ல. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் நான் வந்து ரொம்ப பேசுவேன். இப்போ உங்களுக்கே தெரியல நான் ரொம்ப பேசுவேன். வாய் ரொம்ப அதிகம். ஸோ அதனால நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ரோட் ஷோ பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு ஆங்கரிங்க்கு. ஸோ அப்படி நான் ஒரு ரோட் ஷோ ஆங்கரிங் பண்ணேன். ஸோ அது மூலியமா நான் ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3-4 இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால தான் நான் இதுக்குள்ள வந்தேன். நான் வந்து பண்ணணும்ன்றது இல்லை. பட் எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க அது வந்து இருந்திருக்கு உனக்குள்ளேயே இருந்திருக்காது. நம்ம அது ஸ்பெசிஃபிக்கா அதுக்காக ஏதோ ஒரு கிளாஸ் போறதோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கா நான் எதுவும் பண்ணல. எனக்கு அது த்ரூ கிடைச்சது. இப்போ வந்து அதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு இன்னொரு ஒரு சின்ன இது இப்போ அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை வச்சனால நான் சொல்றேன் சரியா? நம்ம எப்பயுமே சில ஃபேஸை வச்சு மீம் ரியாக்ஷன் நம்ம ஸ்டிக்கர் போடுவோம் தெரியுமா வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி நான் சில விஷயம் சொல்றேன். அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க? அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷனா இருக்கும் சரியா? உனக்கு என்ன ஸ்வேதா இந்தா ஒரு சீரியல் பண்ண ஒரு வருஷத்துல கார் வாங்கிட்டேன் இனி அடுத்து பங்களா வாங்குவ துபாயில வீடு வாங்குவ இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அதான் பாக்குறவங்களுக்கு அது அப்படிதானே இருக்கும். நீ கண்ட பண்ணுவ நீ பார்த்த 1 கோடி ரூபா 1 கோடி நீ பார்த்த அப்படின்னு. அடுத்த டயலாக் வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்க டிராஃபிக்ல இருக்கிறீங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்க தான் அந்த டிராஃபிக்கே தடுத்து நிற்கிற மாதிரி இப்போ ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. கிங் 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 கிங்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அனாயிங்கா பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஏமா பச்சைக்கார் புதுக்கார் நீ தானேம்மா கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடி போக கூடாதா அப்படின்னு வேற சொல்றாங்க. சரி ஓகே இப்போ அடுத்து நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க ப்ளீஸ் 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 என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேங்க. இது என்ன இந்த ஒரு ஃபேக்கா ஒரு சீன் பாருங்க. நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. இப்போ வந்து இந்த ரியாக்ஷன்ஸோட எனக்கு ஆக்சுவலி இன்னும் என்ன கியூரியஸா இருக்குன்னா இவங்க சீரியஸ் செட்டில் இருக்கிறவங்கள பத்தி சில விஷயங்களை கறந்து வாங்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ நாங்க சில சினாரியோஸ்லாம் சொல்றோம் அதுல யாருக்கு அது கரெக்டா பொருந்தும் இந்த செட்ல அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சீன் பேப்பர் வந்ததும் எல்லா டயலாகும் கடகடன்னு படிச்சுட்டு நான் ரெடி அப்படின்னு சின்சியரா ஃபர்ஸ்ட் பெஞ்சரா யாரு பிஹேவ் வந்து பண்ணுவாங்க? பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு ஆக்சுவலி காயத்ரி மேம் எனக்கு மாமியாரா இது பண்ணாங்க. அவங்க வந்து பேப்பர் எல்லாம் கரெக்டா வாங்கிடுவாங்க. என்னென்ன சீன்ஸ் இருக்கு அவங்க சீன்ஸ் இல்லாம மத்தவங்க சீன்ஸ் இல்லாம பாத்துருவாங்க. பொறுப்பா அதெல்லாம் சீன்ஸ் பாத்துருவாங்க. டயத்துக்கு வந்துட்டு வராதவங்க போட்டு கொடுக்கறது டயத்துக்கு வந்துடுறது சீக்கிரமா. ஆக்சுவலி எனக்கு நாத்தனார் கேரக்டர் பண்ற ஸ்ருதி கேரக்டர் அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. போட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வந்துருவாங்க அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. எப்படா பேக்கப் ஆகும் வெயிட் பண்ற கேரக்டர்
நான் வந்து எப்போ பேக்கப் ஆகும் வீட்டுக்கு ஓடணும் தான் நினைப்பேன். பிகாஸ் எனக்கு நான் ஐ ஹேவ் 18 puppies and cats எல்லாம் இருக்கு. 18 யா 18 யா எப்படிங்க வீட்டுக்குள்ள 3 இருக்கு. அண்ட் Full ஆ the street ல, காம்பவுண்ட்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் நாங்க காம்பவுண்ட்ல நாங்க தான் ஃபீட் பண்றோம், நாங்க தான் பாத்துக்கிறோம். ஸோ என்னோட கேட் வாசல்லே இருப்பாங்க 18 டாக்ஸ் இருக்கு அண்ட் 11-12 கேட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னோட வீடு தான் என்னோட ஹாப்பி பிளேஸ். ஸோ இன்னும் ஒரு 10,000 பேர் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க போங்க இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து. ஓகே, கடைசியா வந்துட்டு யார் என்ன சீன் வேணா நினைச்சுக்கோங்கப்பா, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு அதுவும் நான் தான். நான் எங்களோட செட்லயே நான் அந்த ரூல் இருக்கேன், 1 மணிக்கு பிரேக் விட்டுறணும். ஏன்னா எனக்கு வந்து சாப்பிடலன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேச்சு எதுவுமே வராது எனக்கு. ஷார்ப்பா 1 மணிக்கு சாப்பிட்டுறணும். ஸோ மொத்தத்தில் வந்துட்டு பூங்குடியும் ஸ்வேதாவும் ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள், சோஷியல் ரெஸ்பான்சிபிள், அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிள், இப்படி எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக இருக்கும்போது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது உங்களை மீட் பண்ணது, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த சீரியல் இதே மாதிரி தொடர்ந்து ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 1000 days எல்லாம் போய் நாங்களே வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். அப்பயாவது ட்ரீட் கொடுக்கணும். கண்டிப்பா சரியா? கண்டிப்பா காருக்கு அப்ப வந்து இதுக்கு அப்புறம் வீட்டு கார் கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர்.